கையை அவுத்து விடுங்க. அங்களுக்கு பிடிங்க. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. கடிமரம் கடிமரம். அன்பரசி, இப்ப நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இனிதான் ஆட்டமே ஆரம்பம். எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கும். தம்பி, பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆண்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருங்கம்மா. அப்பா பாட்டுக்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.
ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சிஷு, அப்பா எங்கப்பா கிளம்பிட்டீங்க? இப்பதானப்பா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்கன்னா என்னப்பா? இல்லம்மா, இதுக்கப்புறம் நீ இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அப்பா, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியல. அந்த பையன் பண்ணதை நினைச்சாலே எனக்கு கோவமா வருதுமா. என் சின்ன பொண்ணோட கல்யாணம் இன்னைக்கு எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா கடைசியில இப்படி முடிஞ்சிருச்சு. இங்க இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. இந்நேரம் தாலி கட்டி முடிச்சு கலகலன்னு இருக்க வேண்டிய மண்டபம் இப்ப என்னடானா இப்படி இருக்கு. சித்தி, இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அன்பரசி. அதனால நாங்க கிளம்புறோம். நீ அனன்யாவை பாத்துக்கோ. வாங்கம்மா போலாம். நில்லுங்க.
இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர? அப்படியே எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியதானே? வந்துட்டான். அம்மா, ச்சீ! அந்த புனிதமான வார்த்தை அம்மான்னு என்ன கூப்பிடாத, அருவருப்பா இருக்கு எனக்கு. உனக்கு என்ன அம்மான்னு கூப்பிட எந்த உரிமையும் கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தனா இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு பிரம்மாண்டமா உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்டா. அத விட்டுட்டு வேற ஒரு பையனோட கல்யாணம் நிச்சயமாயிரு இந்த பொண்ணை போய் கல்யாணத்தன்னைக்கு, அதுவும் கல்யாண மண்டபத்திலேயே கன்றாவி பொண்ணை போய் இந்த பயத்துல சமுந்திரக்கேன்னு நினைக்கும் போது அவமானமா இருக்குடா. ஒரு பக்கம்னா அந்த சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இதோ என் தொலைஞ்சு போட பையன் கிடைச்சிட்டான்னு எல்லாரும் முன்னாடி உன்னை நான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்ச எனக்கு குற்ற உணர்ச்சியையும் இந்த குடும்பத்துக்கு இருந்த நல்ல பேரு எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அம்மா விடுங்கம்மா, முடிஞ்சு போறத பத்தி பேசி ஏமா? நீ சும்மா இரு விஷ்வா, உனக்கு என்னன்னே தெரியாது. நாளைக்கு ஒரு விசேஷ வீட்டுல போய் நின்னா எவனும் எங்களை மதிக்க மாட்டான். மதிக்கலனாலும் பரவாயில்ல, பத்மா பையன் அப்படி பண்ணிட்டான், பத்மா பையன் இப்படி பண்ணிட்டான்னு என் பின்னாடி அசிங்க அசிங்கமா பேசி என்ன சாவடிச்சிடுவாங்க. இப்படி ஒரு கேவலமான பட்டத்தை எனக்கு வாங்கி தரத்துக்கு தான் இப்ப வந்து என்கிட்ட சேர்ந்தியா? இல்லம்மா, தயவு செஞ்சு அப்படியே எங்கேயாவது போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காதா. இனி நீ இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது சொல்லிட்டேன். வா வெளியில வந்து. அவர் பண்ணது சரின்னு சொல்லி நான் இப்போ நியாயப்படுத்த விரும்பல. ஆனா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே உங்க கண்ணு முன்னாடி இந்த வீட்ல இருந்தவங்க தானே அத்தை. அதனால நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கணும். நீ இப்ப சொன்னல இந்த மாதிரி நினைச்சுதான் அவனை நான் மன்னிச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஐடியா பண்ணிருக்கான். அப்படிலாம் இல்லம்மா. யார் என்ன சொன்னாலும் சரி, அவனுக்கு இந்த வீட்ல இதுக்கு மேல இடம் கிடையாது. அத்தை, பத்மா, நீ ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கமா? அனன்யாவை பத்தி நினைச்சு பாத்தியா? அவளுக்காகவாது கொஞ்சம் இறங்கி வாமா. எனக்கு யார பத்தியும் எந்த கவலையும் கிடையாது. இப்போதைக்கு நான் அனன்யா பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்ல. ஆனா இந்த ஜெய் என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. இத்தனை வருஷம் அவன் யாரோவா தானே இருந்தான். இதுக்கப்புறமும் அவனை இப்படியே இருந்து எக்கேடம் கெட்டு போ சொல்லுங்க. என் மொத பையனை நான் தலை முழுகிட்டேன்னு நினைச்சுக்கிறேன். அம்மா, சின்ன இவனை கட்டிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்து ராஜ்யம் பண்ணலான்னு பார்த்தா இப்போ இவனுக்கே இந்த வீட்டுல இருக்க கூட இடம் இருக்காது போல இருக்கே. அன்பு, இங்க நடந்த விஷயத்துக்கும் நம்ம ஜெய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எல்லாமே அந்த அனன்யாவும் மங்காவும் போட்ட பிளான். நீங்க கோவில்ல இருந்து வர வழியில உங்களை கொல்றதுக்காக இந்த மங்காவும் அனன்யாவும் சேர்ந்து ஆளுங்களை செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா. இப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நானும் நினைச்சேன். என்ன சொல்ற அன்பு?
உனக்கு தெரியுமா? ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன அன்பு? இப்போ ஜெய்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவ கண்டிப்பா திருந்திருவா. வேற எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ தனியா இருக்கிறத விட ஜெய்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்ல என் கண்ணு முன்னாடியே இருப்பாள். அன்பு, அவ உனக்கு இவ்ளோ கெடுதல் பண்ணியும் நீ ஏன் அன்பு அவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற? என்னக்கா பண்றது, தங்கச்சியா போயிட்டால. அவ உயிருக்கு உயிரா லவ் பண்ண விஸ்வாசர நான் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காக்கா. ஆனா அவருதான் என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அது என் மேல இருக்கக்கூடிய கோபத்துலதான் அவ இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பண்றதெல்லாம் தப்புன்னு அவ கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சு பாக்கா. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ஹெல்ப் வேணும்க்கா. சொல்லு அன்பு. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசுப்படுத்திடாதீங்கக்கா. இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ப்ளீஸ்க்கா, எனக்காக. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அன்பு. அனன்யா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கா. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இது எங்க வீட்டு கடைசி பொண்ணோட கல்யாணம். எல்லாரும் இப்படி சைலண்டா இருந்தா எப்படி? என்ன அன்பு, அழறியா? அது ஒண்ணு இல்லக்கா. இன்னும் ஏண்டா நின்னுட்டு இருக்க? வெளியே போடா. பத்மா, வெளியே போ. பத்மா வேணாம். அம்மா ஒரு நிமிஷம். நீங்க என்ன கல்யாண மண்டபத்திலே பேச விடல. முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத காது கொடுத்து கேளுங்க. அங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இதோ நிக்கிறாளே அனன்யா தான் காரணம். எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நான் அந்த மாதிரி எதுவும் அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணல. இத நான் சொன்னா ஏன் என்ன யாரும் நம்பவே மாட்டேங்கிறீங்க? ஏங்க என்னங்க உளறிட்டு இருக்கான் இவன்? ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது அவ வாழ்க்கையில முக்கியமான விஷயம் தெரியும்ல உனக்கு. அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு பொண்ணும் அவளோட கல்யாணத்தன்னைக்கு அவ மானத்தையே சபையில அடகு வைக்கிற மாதிரி பேச மாட்டான். இப்படி ஒரு கசப்பான விஷயம் தனக்கு நடந்ததுன்னு எந்த பொண்ணும் போய் சொல்ல மாட்டான். இத பாரு, உன்னை எப்படி வளர்த்தாங்க, யார் வளர்த்தாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அனன்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எவ்வளவு தங்கமான பொண்ணுன்னு அவ கூட இருந்தேன் நான் பார்த்திருக்கேன். அதனால இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு மட்டும் பார்க்காத. முதல்லயே சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ, நிக்காத. ஐயோ அத்தை, ச்சே.
எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளை தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறான். அப்படியா? சரி சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஆனா எனக்கு சேர வேண்டியது என்னமோ அதை மட்டும் கொடுத்துருங்க. நான் இப்பவே கிளம்புறேன்.